மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜமார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் இதய மண்டலம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஓரொரு கணத்துலேயும் யாருடைய உதவியால் நாம் நமக்கான சரியான முடிவுகளை எடுக்க முடியும். வாழ்க்கையில் யார் நமக்கான உண்மையான வழிகாட்டி? அது கண்டிப்பாக நம்மளுடைய இதயம்தான் நமக்கான உள்முக ராடாராக இருந்து சரியான வழியை காமிச்சிட்ருக்கு. முன்னொரு காலத்தில் திருமணமான ஒரு இளம் தம்பதியர்கள், அவங்க ஒரு பண்ணையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பண வசதிகள் இல்லாமல் ஏழ்மையில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சில காலம் போனதுக்கப்புறமா அந்த மனிதன் தன்னுடைய மனைவி கிட்ட, நான் வெளியூர் எங்கேயாவது போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வரேன், அந்த மாதிரி நான் பணம் கொண்டு வர்ற வரைக்கும் நீ எனக்காக காத்துட்ரு. அதே நேரத்தில் நீ எனக்கு விசுவாசமாகவும் இருக்கணும். நான் போகிற இடத்துல உன்னையே நினச்சிக்கிட்டு உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்படி அங்கேருந்து கிளம்புனவன் 20 நாட்களாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கடைசியாக ஒரு வியாபாரிக்கிட்ட வேலைக்கு சேர்றான். அந்த வியாபாரியும் இப்படி ஒரு நேர்மையான ஒரு மனிதனை எதிர்பார்த்துட்டு இருந்த காரணத்தினால இவனை பார்த்தோன்னே இவன்கிட்ட இருக்கிற சில நல்ல குணநலன்கள் அவரை கவர்ந்ததுனால வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அப்போது இந்த மனிதன் அவர்கிட்ட ஒரு நிபந்தனையை வைக்கிறான். அது என்ன அப்படின்னா, எவ்வளோ காலம் முடியுமோ அவ்வளோ காலம் நான் உங்ககிட்ட வேலை செய்வேன். இங்கேருந்து போகணும்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன இந்த வேலையிலேருந்து விடுவிச்சிடணும். அதே நேரத்தில் எனக்கு அப்பப்போ நீங்கள் பணம் தர வேண்டாம். மொத்தமாக நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது என்னுடைய தொகை எவ்வளவோ அதை எல்லாத்தையும் நீங்களே மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு எனக்கு கடைசியாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவரும் இதுக்கு சம்மதிச்சுட்டு அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை பயணம் அங்கே ஆரம்பிக்குது. இப்படியே 20 வருஷம் போயிடுச்சு. 20 வருடத்துக்கு அப்புறமா அவன் அந்த வியாபாரிக்கிட்ட போய், எனக்கு வேலை செஞ்சது போதும், நான் என்னுடைய மனைவியை பார்க்க போகிறேன், எனக்கு எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கோ அதை எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த வியாபாரி, இது வரைக்கும் நான் உனக்காக சேர்த்து வச்ச அந்த பணம் உனக்கு வேணுமா, இல்லைன்னா 3 அறிவுரைகள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே அவன் வந்துட்டு, உங்களோட இருந்த இந்த 20 வருஷத்தில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. வியாபாரத்தை பற்றின நுணுக்கங்கள், தந்திரங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு நான் ஊருக்கு போனாலுமே புதுசாக ஒரு தொழில் செஞ்சு என்னை நான் மேம்படுத்திக்குவேன். அதன் மூலமாக பணமும் சம்பாதிச்சுக்குவேன். இப்போ எனக்கு தேவை அந்த 3 அறிவுரைகள், அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவர் சொல்கிறாரு 3 அறிவுரைகளை. முதல் அறிவுரை, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் குறுக்கு வழிகளை நீ தேர்ந்தெடுக்கக்கூடாது. நீ தேர்ந்தெடுக்கிற குறுக்கு வழி உன்னையே அழிச்சிரும். அடுத்தது 2வது அறிவுரை, எந்த காரணத்தை கொண்டும் நீ உன்னுடைய பொறுமையை இழக்கக்கூடாது. நீ பொறுமை இல்லாமல் இருந்த அப்படின்னா அது உன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக முடியும். அடுத்தது, எந்த ஒரு நேரத்துலையும் கோபமாவோ இல்லைன்னா வேதனையாவோ இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அந்த முடிவு கண்டிப்பாக சரியாக இருக்காது. அப்படி முடிவு எடுத்தன்னா அந்த தவறுக்காக நீ நிறைய வருத்தப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி 3 அறிவுரைகளை அவர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவனும் கிளம்பிடுறான் ஊருக்கு. தன்னுடைய பயணத்தை 20 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியிருந்ததுனால அப்படியே ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்கான். ஒரு குறிப்பிட்ட தொலைவு போகும்போது வழியில் வந்த சில வழிப்போக்கர்கள் அவனை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு, நீ இதே பாதையில் போனன்னா உனக்கு உன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். இங்கே ஒரு குறுக்கு பாதை இருக்குது, அந்த வழியாக நீ போ, சீக்கிரமாக உன்னுடைய இடத்த போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு இந்த வியாபாரி சொன்ன அறிவுரையினுடைய ஞாபகம் வந்ததுனால, இல்லை நான் நேர் வழியிலேயே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேர்வழிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அவன் போகிறான். அந்த பாதையில் போகும்போது அவன் காதுக்கு வர்ற ஒரு விஷயம், அந்த குறுக்கு வழியில் நிறைய கொள்ளையர்கள் இருந்ததாகவும் அந்த கொள்ளையர்கள் வழிப்போக்கர்களை மறித்து அவனுடைய பணம், நகைகள் இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதாகவும் கேள்விப்படுறான். இதை நினச்சி, அதாவது வியாபாரி சொன்ன அந்த முதல் அறிவுரையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான். அடுத்து கொஞ்ச காலம், அதாவது நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு இடத்துல இளைப்பாறிட்டுருக்காங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிற இடத்துல இவனும் போய் அங்கே தங்குறான். அப்படி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. அதே நேரத்தில்
அங்கேருந்து ஏதோ அழுகுரல் சத்தமும் பயங்கரமான ஒரு அலறலும் கேட்குது அவனுக்கு. அதை பார்த்து ஒரு பயமும் அவனுக்குள்ளே வந்தது. அது கூடவே வியாபாரி சொன்ன 2வது அறிவுரையும் ஞாபகத்துக்கு வந்தது. எந்த நேரத்துலையுமே ஒரு பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் கதவை திறக்கக்கூடாதுன்னு அவனுடைய உள்ளுணர்வு சொல்லுது. அந்த குரலுக்கு அவன் செவிசாச்சு பொறுமையாக உள்ளேயே இருந்துடுறான். அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்கிறவங்க மூலமாக அவனுக்கு தகவல் தெரியுது, அங்கே வந்தது பயங்கரமான கொள்ளையர்கள் அப்படின்னு. அப்போது அவன் மனசுக்குள்ளே வியாபாரிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறான். இப்படியா அவனுடைய பயணம் நடந்து கடைசியாக தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்றான். அப்போது வீட்டு கதவை அதாவது வீட்டு வாசலில் போய் நிற்கும்போது அவனுடைய மனைவி ஏதோ ஒரு இளைஞனுடைய மடியில் படுத்துட்ருக்கிற மாதிரி அவன் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதே நேரத்தில் மனைவி மேலே கோபமும் வந்தது. எதுவுமே பேசாமல் அந்த வியாபாரி சொன்ன 3வது அறிவுரை ஞாபகத்துக்கு வந்ததுனால கோபமாகவும் வருத்தமாகவும் இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவன் அந்த வீட்டிலேருந்து வெளியில் போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் தங்குறான். இரவு முழுவதும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். மனைவிக்கிட்ட இனிமேல் எந்த கோபமும் படாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் மறுபடியும் அந்த வியாபாரிக்கிட்டேயே சேர்ந்து நம்மளுடைய தொழிலை அப்படியே செஞ்சுட்டு காலத்தை ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இரவு முழுவதையும் அங்கேயே கழிச்சிட்றான். அடுத்த நாள் காலையில் எழுந்து மனைவிக்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறான். மனைவி கதவை திறந்து இவனை பார்த்த உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டி தழுவி தன்னுடைய அன்பை மொத்தமாக வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த இளைஞன் அந்த மனைவியினுடைய பக்கத்தில் நிற்கிறான். அப்போது இவர் கேட்குறாரு கணவன், இது யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது நம்மளுடைய பையன்தான். நீங்கள் இங்கேருந்து போகும்போது நான் கர்ப்பமாக இருந்தேங்கிறத நீங்கள் போனதுக்கு அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இவனுக்கு 20 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. அவசரத்தில் எப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை யோசனை பண்ணிட்டோம். ஆனால் அதே நேரத்தில் வியாபாரியினுடைய அந்த அறிவுரை காரணமாக தவறான முடிவு எதுவும் எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தோடு சேர்றான். வியாபாரி கிளம்பும்போது இவனுக்கு ஒரு 3 ரொட்டி துண்டுகளை கொடுக்குறாரு. 2 ரொட்டி துண்டை நீ பயணத்தின் போது சாப்பிடு, கடைசியாக இருக்கிற ஒரு ரொட்டி துண்டை உன்னுடைய மனைவி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இவனுடைய பையில் இருந்ததுனால அந்த ரொட்டி துண்டை எடுத்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறான். அதை அவங்க பிரித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே நிறைய பொற்காசுகள் இருந்தது. அந்த பொற்காசுகளை வச்சுட்டு இவங்க தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது 20 வருட உழைப்பிற்கு கிடைக்கிற ஊதியத்தை விட அதிகமான விலை மதிப்பு கொண்ட பொற்காசுகள். அதுவே அவங்க வாழ்க்கை முழுவதுக்கும் போதுமானது. இது அவனுடைய நேர்மைக்கு, உண்மைக்கு, கடவுள் மீது அவன் வச்சிருந்த அந்த நம்பிக்கைக்கு, அவனுடைய கடினமான உழைப்புக்கு, இது எல்லாத்துக்கும் கிடைச்ச பரிசு. இங்கே தான் தாஜி மாஸ்டர் சொல்கிறாங்க, உங்களுடைய இதயத்தை நீங்கள் கவனியுங்க, அதுதான் உங்களுக்கான உள்முக வழிகாட்டி. அந்த இதயம் எப்போவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லும், அதோட சரியான வழியையும் காமிக்கும். ஏன்னா இதயம்ங்கிறது ஒரு புனிதமான ஒன்று. இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று. அந்த பிரபஞ்சத்திற்கான வாசல் கதவு, அற்புதங்கள், அறிவு, இது எல்லாத்துக்குமான வழியும் இந்த இதயம்தான். அந்த இதயத்தில் இருக்கிற அறிவின் மூலமாக தான் நம்மளால் இயல்பான ஒரு லகுவான அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இதயம்தான் எல்லாத்திற்குமே தலைவன், மாஸ்டர். நம்மளுடைய இதயம் அந்த பரம்பொருளோட தொடர்பில் இருக்குது. அந்த இதயத்தினுடைய உள்ளுணர்வை நாம் தொடர்ந்து கவனிக்கிறதின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இறைவனோட கண்ணுக்கு புலப்படாத இயக்கங்கள் கூட நம்மளுடைய இதயத்தின் மூலமாக நம்மளால் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய சக்திங்கிறது எல்லையற்றது. இதயத்தினுடைய உள்ளுணர்வின் சக்தி. பாபுஜி மாஸ்டர் அந்த உள்ளுணர்வின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றின பலவிதமான ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவர் மையத்தோட ஒன்று கலந்த நிலையில் இருக்கிறவர். அதன் பொருட்டு எல்லா விதமான பிரபஞ்ச ரகசியங்களும் அவருடைய இதயத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படுது. அப்படி அவர் அறிந்த விஷயங்களை இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்காக, அந்த நோக்கத்திற்காக
கண்ணுக்கு புலப்படாத இயக்கங்கள் எல்லாமே பிரதான உயிர்நாடி வழியாக கீழிறங்கி வந்தது. அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற தமனின்னு சொல்லக்கூடிய மெயின் ஆரிட்டரி, அதாவது ஒரு பெரிய இரத்த குழாய், நம்மளுடைய இதயத்தில் இருந்து உடலில் மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜன் கலந்த இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய குழாய். அதோட கம்பேர் பண்ணி மாஸ்டர் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. பிரபஞ்சம் உருவாகிறதுக்காக சூட்சுமமான இயக்கங்கள் எல்லாமே ஒரு பிரதான உயிர்நாடி வழியாக கீழிறங்கி வந்தது. அந்த வந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நீர் பொழிவு மாதிரி ஒரு பெரிய வட்டத்தில் சேர்ந்து இருந்தது. அதில் ஏற்பட்ட சுழற்சி இயக்கங்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்கியது. இந்த தகவலை மாஸ்டர் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நாம் இந்த பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு புலப்படாத அசைவுகள் மூலமாக பரம்பொருளால் உருவாக்கப்பட்ட பல உருவங்களை நாம் நம்மளை சுற்றி பார்க்குறோம். அப்போது நாம் இந்த உலகத்தில் பார்க்குற அற்புதமான விஷயங்கள் எல்லாமே அந்த மைய சக்தியோட தொடர்பில் இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி தான் மனிதன். அவனுக்குள்ளேயும் அந்த மைய சக்தி குடிகொண்டுட்டுருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட தன்மைங்கிறது இருந்தாலும் எல்லாமே அந்த மையத்தோடு தான் தொடர்பில் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த மைய சக்தி இருக்குது. அப்போது நம்மளுடைய இதயமும் அந்த பெரிய வட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். அந்த இதயத்தால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் அறிய முடியும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த மூல முதலினுடைய சக்தி இருக்குது. ஆனால் நாம் நம்மளுடைய மனோசக்தியின் மூலமாக பலவிதமான வரையறைகளை உருவாக்கிக்கிட்டோம். அதன் காரணமாக இதயத்தை சுற்றி பல சமஸ்கார உரைகள் சேர்ந்துருச்சு. அதனால தான் அந்த இதயத்தினுடைய அந்த குரலை நம்மளால் கேட்க முடியறதில்ல, அந்த உள்ளுணர்வை புரிஞ்சிக்க முடியறதில்ல. இந்த காரணத்தினால தான் நம்மளுடைய இதயம் அந்த பெரிய உள்ளார்ந்த வட்டத்தில் இருந்து மேலே குறிப்பிட்ட பல விஷயங்கள்லேருந்து பிரிஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது, இந்த இதய மண்டலம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுக்குமே உறைவிடமாக இருக்குது. தனி மனம் தனக்குரிய பங்கை இங்கே பண்ணிகிட்ருக்கு. அப்போது நாம் தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகள் செய்கிறதின் மூலமாக பலவிதமான தன்மை மாற்றங்கள் நடக்கப்பெற்று அந்த மாற்றங்கள் மூலமாக ஒரு பிரளயம் ஏற்பட்டு, அந்த பிரளயம்ங்கிறது தீயவைகளுக்கு எதிரான ஒரு பிரளயம். அதன் மூலமாக எல்லாமே வந்த இடத்துக்கு திரும்பி போகுது. அதாவது எல்லாம் எங்கிருந்து வந்ததோ அந்த மூல முதல் ஆதாரத்தை திரும்ப சென்றடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லாமே குவியறதும் இந்த இதய மண்டலத்தில் தான். அப்படி குவியக்கூடிய இந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படும் போது வந்தது எல்லாமே எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு திரும்பி போகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பொருட்களும் அதுக்கான உருவத்தை அடையிறதுக்கு சுழற்சி இயக்கங்கள்ங்கிறது தேவைப்படுது. அந்த இயக்கங்கள்ங்கிறது சில இடங்களில் அதிகமாகவும் சில இடங்களில் குறைஞ்சும் காணப்படுது. அது அந்த இடத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி. அதாவது ஆன்மீக சக்கரங்கள் அப்படிங்கிறது இயக்கங்களுக்கு உட்பட்டது. அதே நேரத்தில் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் இருக்கிற ஒரு முடிச்சுக்களும் நம்மளுடைய பயிற்சியின் விளைவாகவும் குருவினுடைய துணை கூடியும் அந்த முடிச்சுக்கள் எல்லாமே தளர்க்கப்பட்டு அவிழ்க்கப்பட்டு அது மொட்டுக்களாகி சக்கரங்களாகி தாமரையாக மலருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சுழற்சி இயக்கங்கள்ங்கிறது அதிகமாகும் போதும் குறையும் போதும் அந்த இடத்துல ஒரு தடைகள் ஏற்படுறதுக்காக மின்சார தடைக்கருவி மாதிரி செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தடைகள் ஏற்படுகின்ற ஒரு இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட சக்கரம்ங்கிறது அமையுது. அப்போது அங்கே நடக்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சக்கரத்திற்கும் ஒரு பெயருங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே உணர்வுறு நிலையினுடைய தன்மை மாற்றங்களால் அந்த பரிணாம வளர்ச்சியால் நடக்கிற விஷயங்கள். அப்போது இந்த தாமரைகள்னு சொல்லப்படுற சக்கரங்கள் எல்லாமே இதய மண்டலம்ங்கிற இந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது. இந்த சக்கரங்கள் ஒன்னொன்னுத்தினுடைய இயக்கமும் வேறுபாடுடையதாக இருக்குது. 1வது சக்கரம் 3வது சக்கரம் இது ரெண்டும் வலஞ்சுழியாகவும் 2வது 4வது சக்கரங்கள் இடஞ்சுழியாகவும் 5வது சக்கரம் வலஞ்சுழியாகவும் இடஞ்சுழியாகவும் இந்த மாதிரி 2 புறமும் இந்த சுழற்சி இயக்கங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கூட இந்த தாமரைகள்னு சொல்லப்படுற சக்கரங்கள் ஆன்மீகத்தில் மனிதனுடைய வளர்ச்சியை நிர்ணயம் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு சக்கரங்கள்லையும் நாம் ஆளுமை பெற்று உயர்ந்த நிலைகளுக்கு போகிறோம். இப்போது இந்த இதய மண்டலம்ங்கிற பெரிய வட்டத்தை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா
சிருஷ்டிக்கு காரணமான உயர் மனம்னு சொல்லக்கூடிய ஆதி மனம், அதை தாண்டது மட்டும்தான் நமக்கு எஞ்சி இருக்கு. ஏன்னா அந்த ஆதி மனதிற்கு அப்புறமா வரக்கூடிய எல்லாமே இதய மண்டலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதய மண்டலத்தில் இரட்டைத்தன்மைகள் எல்லாத்தையுமே கடந்து அதில் உள்ள அந்த மூலக்கூறுகள் அதனுடைய ஆளுமையும் கிடைக்கப்பெற்று நாம் அடுத்த நிலைக்கு முன்னேறி போகிறோம். அப்படி போகும்போது ஆதிமனம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த மனம், தூய்மையான கள்ளம் கபடமில்லாத அந்த ஒரு மனதிற்குள்ளே நம்ம நுழையிறோம். அப்போது அந்த மனதையும் கடக்கிற நிலை தான் வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய அறியாமை நிலை. அந்த நிலையிலேருந்து தான் நாம் வந்திருக்கோம். அப்போது அங்கே தான் வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியமாகிய மையம் இருக்குது. அதுதான் நம்மளுடைய இறுதி இலக்காகவும் சொல்லப்படுறது. அந்த மையம்ங்கிறது பெரிய முட்டை வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுழற்சி இயக்கங்கள் எல்லாமே அந்த முட்டை வடிவத்தில் தான் நடக்குது. அந்த மையத்திற்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கிறதா நாம் உணர்கிறோம். அங்கிருந்து தான் எல்லா சக்திகளுமே உற்பத்தி ஆகுது. பரம்பொருளினுடைய ஓட்டம் இந்த மண்டலத்திற்குள்ள நிரம்பி வழிஞ்சிருக்கு. இப்போது மைய மண்டலத்தில் இருந்து இறுதி நிலையான மையத்தை நோக்கிய பயணத்தில் நாம் 7 ஒளிவட்டங்களை கடந்து போகிறோம். மையத்தை சுற்றி இருக்கிற ஒரு வளையம், அந்த வளையத்திலிருந்து உற்பத்தியாகக்கூடிய சக்திகள் மைய மண்டலம் வரைக்கும் வெளிப்புறமாக ஒளிவட்டங்களை உருவாக்கியிருக்கு. அப்போது அந்த ஒளிவட்டங்களை கடந்து கடைசியாக 7வது ஒளிவட்டத்தையும் கடந்து வரும்போது நம்மளுடைய இறுதி லட்சியத்தை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒளிவட்டத்தை கடக்கிறதுங்கிறது இருட்டுக்குள்ளே நாம் நுழையும் போது பார்க்குற ஒளிப்பொறிகள் மாதிரி இருக்கும். இந்த ஒளிப்பொறிகள் எல்லாமே கடவுளினுடைய புனித பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வளையங்கள். அந்த மாதிரி காட்சி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறுதியான அந்த வட்டம் அப்படிங்கிறது அது தனக்கே கொண்டிருக்கக்கூடிய பெரிய வகை சக்தி. இப்படி இந்த வட்டங்களை கடந்து போகும்போது நாம் பார்க்குற அந்த ஒளிப்பொறிகள் எல்லாமே அப்படியே உருக ஆரம்பித்து கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு நாம் போகும்போது இறுதி இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. கடைசியாக அந்த வட்டத்தினுடைய உச்சத்தை அடையும் போது அபியாசிக்கு பலவிதமான சக்திகள் வர தொடங்குது. அதாவது மையத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுமே ஒரு அபியாசிக்கு வர ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் ஓரொரு முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் போதும் ஏதாவது ஒரு சக்தி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் திறன் படைத்த ராஜயோக மாஸ்டர் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்குள்ளே தட்டி நம்மளுடைய பாதையை சீராக்கி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது மாஸ்டருடைய துணையால் ஒரு சீடனுக்கு இந்த சக்திகள் எல்லாமே தானாகவே வர ஆரம்பிக்குது. அப்போது அந்த சக்திகள் எல்லாமே மேலிருந்து அந்த மையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அசைவினுடைய விளைவு தான், அதனுடைய ஒரு பொறி தான். அப்போது அதை எல்லாத்தையுமே நாம் கடந்து போகிற பட்சத்தில் தான் உச்ச நிலையை அடைய முடியும். அந்த சக்திகளில் நாம் கவனம் செலுத்தாமல் இறுதி நிலையை மட்டுமே லட்சியமாக வச்சுக்கிட்டு முன்னேறும்போது அந்த இறுதி நிலைங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறுது. அந்த நிலைங்கிறது இந்த உலகத்துக்கு நாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அமைதியான ஒரு நிலை. அந்த அமைதியை அங்கே போகும்போது நாம் உணர ஆரம்பிப்போம். அதோடு கூட அங்கே சாந்தி, அமைதி, தெளிவு இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதுதான் அந்த இறுதி நிலையினுடைய தன்மைகளை மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது இந்த இதய மண்டலத்தில் நிறைய துணை வட்டங்கள்ங்கிறதும் காணப்பட்டிருக்கு. அதுலேயும் இறைவன் பல தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆன்மீக பயணத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள்ங்கிறது ஏராளம். அமைதி, அகங்காரம் இது எல்லாமே ஒரு தடைகளாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணி மாஸ்டர்னுடைய துணையோட முன்னேறி போகும்போது அந்த தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பித்து அது தனக்கான சக்தியை இழந்து அந்த தனித்தன்மையை இழந்து சலனமில்லாத நிலைக்கு வருது. அப்படி சலனமற்ற நிலைக்கு வரும்போது அந்த தடைகளினுடைய சக்திகள் எதுவுமே அங்கே இருக்கிறதில்ல. ஏன்னா நாம் அதை கடந்து போகிறோம், எல்லாத்தையுமே அவிழ்த்துட்டு போகிறோம். அப்போது ஓரொரு தடைகளையும் நாம் கடந்து போகும்போது ஏதோ ஒரு விளைவு நமக்குள்ளே ஏற்படுது. ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதற்கான பலன்கிறது நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் இயற்கையினுடைய நியதி. அந்த மாதிரி ஆன்மீக பயணத்தில் நாம் பலவிதமான விஷயங்களை கடந்து தான் போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதோடு கூட இந்த பயணத்தில் ஒரு துணை வட்டத்தினுடைய பல மூலைகளில்
நாம் சில ஒளிக்கதிர்களை உணர்கிறோம். அப்போது அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாமே மேலே போக போக மறைய தொடங்குது. அதாவது நாம் ஸ்தூலமாக இருக்கிற நிலையில் அந்த ஒளிக்கதிர்கள் தெரியுது. அதே நேரத்தில் சூட்சுமமாக மேல் நோக்கி போகும்போது அந்த ஒளிக்கதிர்கள்ங்கிறது மறைய ஆரம்பிக்குது. அதை தான் மாஸ்டர் எப்படி சொல்கிறாங்கன்னா, பருப்பொருளானது உண்மை பொருளோடு ஒன்றிணையும் போது அந்த ஒளி மங்க ஆரம்பித்து அப்படியே மேல்நிலையை நோக்கி போகும்போது அந்த ஒளியானது முழுவதுமாக இல்லாமல் மறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதய மண்டலத்தில் ஒளியுள்ள சில பகுதிகள், பளிச்சுன்னு காணக்கூடிய ஒளிகள் இதில் நிறைய இருக்குது. சில மார்க்கத்தை சேர்ந்தவங்க இந்த ஒளி மேலேயே தியானம் பண்ணுறாங்க. அந்த ஒளியை உண்மை பொருளாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய அந்த மனோசக்தியை, சங்கல்ப சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தி ஒரு ஆர்வத்தோடு அந்த ஒளியில் தியானம் செஞ்சு ஈடுபடுறாங்க. இதனுடைய விளைவுங்கிறது எப்படி இருக்குது? அந்த ஒளி அதிகமாக வரக்கூடிய காரணத்தினால அதையே அந்த பருப்பொருளையே விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தூலமான ஒன்றை எடுத்து நம்ம பயிற்சி பண்ணும்போது நமக்கும் அந்த ஸ்தூலமான உள்நிலை தான் கிடைக்குது. அப்போது அந்த தியானத்தில் ஒளியை நாம் கிரகிச்சிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கிறதுனால ஒளியினுடைய சக்தியும் அதிகமாகுது. இப்போ இந்த கட்டத்தில் உண்மையிலேயே அவங்க ஸ்தூல வடிவில் மாயையினுடைய விளிம்பில் தான் இருக்காங்க. நான் ஸ்தூலம்னு சொல்கிறது திடமான வஸ்து, இதை ஒளியை தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதை விஞ்ஞானிகள் எல்லாருமே மறுப்பாங்க. ஆனால் ஒளியும் இருளும் இல்லாத அந்த சத்திய நிலையை உண்மையாகவே அவங்க சிந்திக்கிறாங்க. அப்படின்னா இந்த சாதாரண ஒளிங்கிறது சத்திய நிலையை விட கடினமான ஒன்று அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போது இது எதுவுமே நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திரிக்குடின்னு சொல்லக்கூடிய புருவ மத்தி, அதுலேயும் அதற்கு அப்புறமும் நிகழக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சரீரத்தினுடைய உச்ச பகுதி அதுதான் இந்த பெரிய இதய வட்டத்தினுடைய ஒரு முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் இதனுடைய உணர்வுறு நிலையினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த பிரம்மாண்டமான இதய வட்டத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே உணர மட்டும்தான் முடியும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இயற்கையினுடைய பல சக்திகள் இந்த இதய மண்டலத்தில் குவிஞ்சு இருக்குது. இப்போது இந்த மண்டலத்தில் தான் அத்ரி முனிவர் தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆன போதிலும் இந்த மண்டலத்திலேருந்து அவர் வெகு தூரம் போகலை. அகஸ்திய முனிவரும் இந்த மண்டலத்தில் தான் இயங்கிட்டு இருக்காரு. அவங்க தன்னுடைய வேலைக்கான கட்டளைகளை இந்த மண்டலத்தை தாண்டின உயர்ந்த நிலையில் இருக்கிற மகா புருஷர்கள்கிட்டேருந்து அவங்க பெற்றுட்ருக்காங்க. இவங்களை தவிர இன்னும் ஏராளமான முனிவர்கள் இந்த மண்டலத்தில் இயங்கிட்டுருக்காங்க. இந்த தகவல்களையும் மாஸ்டர் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இயற்கையினுடைய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். விஷ்ணுவை நாம் கடவுளாக எண்ணி வணங்குறோம். ஆனால் அவருடைய வலிமையை இங்கே நான் வெளிப்படுத்துகிறேன். சிருஷ்டியை நிலைநிறுத்துறதுக்காக பல வகையான துகள்களை மட்டும்தான் அவர் இங்கே வகைப்படுத்திகிட்ருக்காரு. அப்போது அவருடைய இயக்கத்தினுடைய ஆதிக்கம் இந்த மண்டலத்துக்குள்ளே தான் இருக்குது. எந்த கடவுளோ தேவதையோ இந்த இதய மண்டலங்கிற இந்த வட்டத்தை தாண்டியதாக பெருமை அடிச்சுக்க முடியாது. இந்த இதய மண்டலத்தை கடக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள், சக்திகள் மேலே ஆளுமை, இது எல்லாமே இருக்கிற மனிதனால் மட்டும்தான் இந்த மண்டலத்தை கடக்க முடியும். அப்படி கடந்த மனிதன் இந்த கடவுளர்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலையை வகிக்கக்கூடியவனாக தான் இருப்பாங்க. அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த மனிதர் அவர்தான் தன்னுடைய சக்திகளை கொண்டு இவங்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்குறாரு. அப்போது அந்த மகாபுருஷர் ஆதிமனம்னு சொல்லக்கூடிய உயர்மனம், அந்த மண்டலம், அதையும் தாண்டி வெகு தூரம் சென்றவர், அதாவது இறுதி நிலையை அடைந்தவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அந்த மகாபுருஷர் தான் தன்னுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட சக்திகளை வச்சு தனக்கு கீழ் நிலையில் இருக்கிறவங்களுக்கு சக்திகளை கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் இயற்கையினுடைய வேலையை செய்யறதுக்கான உத்தரவுகளையும் கொடுத்துட்ருக்காரு. அப்போது நாம் மாஸ்டர்னுடைய அறிவுரையை பின்பற்றி நடக்கிறதின் மூலமாக இந்த பெரிய மண்டலமான இதய மண்டலத்தை கடக்கிறது சுலபம். ஆனால் எப்போவுமே ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கணும், அந்த மாஸ்டருங்கிறவர் எல்லா மண்டலங்களுக்கும் அப்பால் போனவராக, பிராணாகுதி செலுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கணும். அதே நேரத்தில் சீடனுடைய பங்கிற்கும் உறுதியான மனோசித்தம் தேவைங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை.
நம்மளுடைய பயிற்சி, ஒத்துழைப்பு, ஆர்வம், விருப்பம் இது எல்லாத்தையுமே நாம் கொடுக்கும்போது தான் அது சாத்தியப்படுது. அப்படி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கடினமாக நமக்கு தோன்றினாலும் அது உண்மையிலேயே அவ்வளோ கடினம் கிடையாது. எளிதாக இந்த விஷயத்தை அடையிறதுக்கு தான் அபியாசிகள் பல சிக்கலான வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது இந்த பெரிய மண்டலத்திற்கு போகக்கூடிய படியில் தான் அதனுடைய கீழ்ப்படியில் தான் நாரதர் இருக்கார். அவர் இதய மண்டலத்தில் ஒரு மூலையில் தன்னுடைய தம்புராவை மீட்டிகிட்ருக்காரு. ஏன்னா இதய மண்டலத்தில் உணரப்படக்கூடிய ஒரு சப்தம், அதை கிரகிக்கக்கூடிய திறன் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் அந்த சப்தத்திலேயே, கீழ்நிலை சப்தத்திலேயே லயிச்சு அப்படியே இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் மற்ற பெரிய முனிவர்கள் அவங்களுடைய உதாரணங்களை நான் எடுத்து சொல்கிறதுக்கு விரும்பலை. அவங்களுடைய உண்மையான நிலையை நான் வெளியிட்டால் மக்கள் என் மேலே கோவப்படுவாங்கன்னு நான் பயப்படுறேன். ஆனால் யார் என்னுடைய பிரதிநிதியாக வராங்களோ அவங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக வெளிப்படுத்துவேன். இன்னும் நான் எவ்வளவோ விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. அதில் சில விஷயங்கள் என்னுடைய வாழ்நாள்லேயே வெளிச்சத்துக்கு வரும். மற்றது எல்லாமே எனக்கு பின்னாடி நான் பூத உடலை நீத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே வெளியே வரும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.